வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கல்வித்துறையில் காலியாக உள்ள ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. ஈஸ்வரன் கோவில் வீதியில் சிறுவர் சிறுமியர்களுக்கான பாரம்பரிய விளையாட்டுகள், திரளான சிறுவர்கள் பங்கேற்பு. ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் கன்னியா பூஜை, 108 சிறுமிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் காலியாக உள்ள ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினத்தில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப்பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் 59,97,000 ரூபாய் மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். கல்வித்துறை செயலாளர் ஜவஹர் மற்றும் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு புதியதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தை மாணவர்களுக்கு திறந்து வைத்தார். மேலும் ரிவாஜ் ரவுண்ட் டேபிள் 14 அமைப்பு மூலம் 4 வகுப்பறைகளுக்கு மாணவர்கள் அமரக்கூடிய டெஸ்க் பெஞ்ச், ஆசிரியர்களுக்கு மேஜை நாற்காலி மற்றும் ஸ்மார்ட் போர்டு, 4 ஸ்மார்ட் டிவிகள் மற்றும் பள்ளியின் பெயர் பலகை, மாணவர்கள் சுத்தமாக குடித்தண்ணீர் குடிக்கும் வகையில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆரோ வாட்டர் பிளான்ட் ஆகியவை நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதனையும் அமைச்சர் நமச்சிவாயம் மாணவர்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கண் மற்றும் பல் பரிசோதனை முகாமும் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை, ஷூ ஆகியவை உடனடியாக வழங்கப்படும் என தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி ஆரம்ப பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதால் 157க்கும் மேற்பட்ட ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் விரைவில் அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் 11ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளது குறித்த கேள்விக்கு 80% தேர்ச்சி விகிதம் உள்ளதாகவும் வழக்கமான நடைமுறைப்படிதான் தேர்வு நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். தனியார் பள்ளிகள் கூட சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கே மாற தயாராக உள்ளனர். அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஈஸ்வரன் கோவில் வீதியில் சிறுவர் சிறுமியர்களுக்கான பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றது. தொலைக்காட்சிகளின் ஆதிக்கம், நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி, செல்போன் பயன்பாடு ஆகியவற்றால் பாரம்பரிய விளையாட்டுகளை சிறுவர்கள் நாளுக்கு நாள் மறந்தே விட்டனர். கோடை விடுமுறை காலங்களில் வீதியில் வெயிலோடு விளையாடிய காலங்களை இன்றைய கால குழந்தைகள் அறியவில்லை. பாரம்பரிய விளையாட்டுகளை நினைவூட்டி மீட்டெடுக்கும் முயற்சியில் புதுச்சேரியின் பாரம்பரிய சங்கம் ஈடுபட்டுள்ளது. இதற்காக கோடை விடுமுறை நாட்களில் நகர வீதிகளில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி நடத்தி வருகின்றது. அந்த வகையில் ஈஸ்வரன் கோவில் வீதியில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான சிறுவர் சிறுமியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புதுச்சேரி நகர வீதிகளில் வசிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பல்லாங்குழி, பம்பரம், தாயம், ஆடுபுலி ஆட்டம், டயர் ஓட்டம், உடைந்த வளையல், மண் சோறு, உரியடி என பாரம்பரிய விளையாட்டுகள் விளையாடி மகிழ்ந்தனர். குருமாம்பேட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை கோவிலில் 108 சிறுமிகள் கலந்து கொண்ட கன்னியா பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி மார்ச் 29ஆம் தேதி தொடங்கியது. இதனையடுத்து தினந்தோறும் ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காட்டப்பட்டு வந்தது. வசந்த நவராத்திரியின் 9ஆம் நாளில் நடைபெற்ற கன்னியா பூஜையில் 108 பெண் குழந்தைகள் கலந்து கொண்டனர். 9 பெண் தெய்வங்களின் அம்சங்களாக உடையணிந்து சடங்கு ரீதியாக பாதங்களை கழுவி வழிபட்டு பின்னர் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடை போன்ற பிரசாதங்களை வழங்கி கோவில் சார்பில் வழிபட்டனர். மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நெட்டப்பாக்கம் ஏரிப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி ஏரிப்பாக்கம் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது.
தொடர்ந்து 2ஆம் மற்றும் 3ஆம் கால யாக பூஜை நடைபெற்ற நிலையில் 4ஆம் கால யாக பூஜை முடிந்த நிலையில் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் துவக்க நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் துவக்க நாள் ஸ்தாபன தினம் என்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. இந்நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் தனது இல்லத்தில் கட்சி கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து கிளை தலைவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை துவக்கி வைத்து கலந்து கொண்டார். பின்பு கடலூர் ரோடு நயினார் மண்டபம் பேருந்து நிலையம் அருகில் கட்சி கொடியேற்றி பாரத மாதா உருவப்படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சிக்காக அரும்பாடுபட்ட மூத்த நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர் பச்சையப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் பத்மநாபன், முன்னாள் மாநில மகளிர் அணி துணைத் தலைவி கீதா சிவனேசன் ஆகியோரை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன், கட்சி நிர்வாகி சின்னத்தம்பி, முதலியார்பேட்டை தொகுதி தலைவி புவனேஸ்வரி, தொகுதி மகளிர் அணி வசந்தி, மாநில இளைஞர் அணி வாசுகி மற்றும் கிளை தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம், ஜெயராஜ், முருகன், நாராயணன், மனோகரன், சீனிவாசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் கால்கோல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் திருப்பணி தொடக்க விழா மற்றும் கால்கோல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவினையொட்டி காலை சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம் மற்றும் மகா சுதர்சன ஹோமம், லட்சுமி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற கால்கோல் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், உழவர்கரை தொகுதி பாஜக பிரமுகர் சரவணன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணைச் செயலாளர் சமூக சேவையுமான முனைவர் லாவண்யா ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், திருப்பணிக்குழு தலைவர் தமிழ்வேந்தன், சிவாச்சாரியார் அமிர்த கணேசன், ஆலய நிர்வாகி துரைராஜன் மற்றும் ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சண்முகபுரம் வாய்க்காலில் நடைபாதை புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதியில் சண்முகபுரம் வாய்க்காலில் விவேகானந்தா நகர் முதல் வஉசி நகர் வரை உள்ள பழைய நடைபாதையை 52,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள கோகுலம் நகரின் உட்புற தெருக்களுக்கு 47,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நடைபெற்றது. இதில் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் தியாகராஜன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நோனாங்குப்பம் அரசு பள்ளி வளாகத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள நீர்த்தேக்க தொட்டிக்கு பயன்பாட்டில் உள்ள ஆழ்துளை கிணறு பயனற்றதன் காரணமாக பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்திட சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் துவங்குவதற்கான பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் உமாபதி,
உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு ஸ்ரீ வண்ணார பரதேஸ்வரர் ஆலயம் எதிரே விபிஎஸ் பூஜை பொருட்கள் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஒதியம்பட்டு ஸ்ரீகாசி விசாலாட்சி சமேத ஸ்ரீகாசி விஸ்வநாதர் தேவஸ்தான திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ வாமதேவ சீனிவாச சிவாச்சாரியார், துர்காலட்சுமி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து கடையினை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர். மேலும் இங்கு கணபதி ஹோமம், கும்பாபிஷேகம், கிரகப்பிரவேசம், திருமணம் மற்றும் அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளுக்கும் மிக குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று ஸ்ரீ வண்ணார பிரதேஸ்வரர் ஆலய அர்ச்சகர் கடையின் உரிமையாளருமான முத்து தெரிவித்துள்ளார். மேலும் திறப்பு விழாவில் ஆன்மீக அன்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8285 ரூபாய். தங்கம் 1 பவன் 66,280 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1000 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கல்வித்துறையில் காலியாக உள்ள ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. ஈஸ்வரன் கோவில் வீதியில் சிறுவர் சிறுமியர்களுக்கான பாரம்பரிய விளையாட்டுகள், திரளான சிறுவர்கள் பங்கேற்பு. ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் கன்னியா பூஜை, 108 சிறுமிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.